அதனால கொஞ்சம் முன்னாடி பிறந்தனால அக்காவாயிரு வரல சில சமயம். எஸ் சார். எனக்கு வந்து அவ தங்கச்சி தான். நான் தான் வந்து அதான் கேட்டேன். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணுறது சொல்கிறேன். எப்போவுமே எங்கள் அம்மா தான் வந்து இது வரைக்கும் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11 இயர்ஸாக எங்கள் அம்மா தான் என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. எங்கள் 2 பேருமே, ஒருத்தராக இருந்தால் கூட கஷ்டம். ஆனால் 2 பேருமே எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு வராங்க. ஒரு நாள் நான் ஒரு நிகழ்வு இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு நாள் நான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் என்னை விட தூரமாக தள்ளியிருக்காங்க. ஒரு ஆன்ட்டி வந்து என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க தான் எனக்கு பிளேஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆன்ட்டி, அவங்க பொண்ணும். அப்போ வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, எங்களை பார்த்துட்டு அந்த அக்காவுக்கு எங்களை ஏற்கனவே தெரியும், பார்த்துருக்காங்க. அந்த பஸ்ஸில் ரெகுலராக வர அக்கா அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இவங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க, இவங்க எதுக்கு படிக்கணும், வீட்டில் சும்மா இருந்தால் வீட்லேயே சும்மா வச்சுக்கலாம்ல, எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எனக்கு ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் கோவம் வரல, தோணுச்சு இவங்க அம்மாவுக்கு அறிவே இல்லை, இவங்க எதுக்கு இவங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இப்போ நான் 10th படிக்கிறேன். அவங்க அவ்வளோ இயர்ஸாக என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. இப்போ அவங்க பாராட்டம் எங்கள் அம்மா அவங்க சொல்ல போனால் இவங்க கிரேட்டுன்னு பாராட்டணும். அது அவங்களுக்கு முடியலன்னா அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனால் எல்லாருமே எப்படின்னு நான் சொல்கிறது இல்லை, யாராவது சில பேர் மட்டும் தான் இப்படி இருக்காங்க. ஓகே. இவங்க